இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ? சங்கீதம் 69:20 வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தாவீது ராஜா தன்னுடைய நிலைமையை பற்றி இவ்வாறு கூறினார்: வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையிலே அமிழ்ந்திருப்பதைப் போன்ற நிலையிலே நிற்க நிலையில்லாமல் இருக்கிறேன் என்று தான் நம்பிக்கையற்ற நிலையிலே தடுமாற்றத்தோடு இருப்பதை இங்கு கூறினார். மற்றவர்களுடைய நிந்தனைகள் என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்றார். ஐம் சிக் என்று ஆங்கில வேதத்தில் உள்ளது. வேதனைப்படுகிறேன் என்பதற்கு சுகமில்லாமல் இருக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சூழ்நிலையில் இந்த உலகத்திலே யாராவது எனக்காக பரிதபிப்பார்களா என்று காத்திருந்தார். தன்னை தேற்றுகிறவர்கள் யாராவது உண்டா என்று காத்திருந்தார், ஒருவரும் இல்லை. இதை போன்ற சூழ்நிலையிலே நம் வேதனையை பார்த்து நமக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டா, நம்மை தேற்றுகிறவர்கள் உண்டா என்ற எதிர்பார்ப்பிலே நாம் இருக்கலாம். நம் வேதனையை யாராவது புரிந்து கொள்வார்களா, அதிலிருந்து விடுபட யாராவது உதவி செய்வார்களா என்று காத்திருக்கலாம். தாவீதை போல நாமும் ஒருவரையும் காணேன் என்று பதில் கூறலாம். யோபு தன் பிள்ளைகளையும் தன் உடைமைகளையும் இழந்தபோது அவனுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் குறித்து அவனுடைய நண்பர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் யோபுவுக்காக பரிதபித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். யோபுவின் துக்கம் மகா கொடிய துக்கம் என்றும், ஒருவரும் யோபுவோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகலாக 7 நாட்கள் அமைதலோடு அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபுவை ஆறுதல் படுத்த முயன்றார்கள். பல வார்த்தைகளை கூறி தேற்றுவதற்கு நினைத்தார்கள். அவர்களால் யோபுவை ஆறுதல் படுத்தவும் முடியவில்லை. அவர்கள் வார்த்தைகள் யோபுவை கூடுதலாக வேதனைப்படுத்தினது. நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்றார். அவன் நண்பர்கள் யோபுவுக்காக பரிதபித்தாலும் யோபுவை தேற்ற முடியவில்லை, அவனுக்கு உதவி செய்யவும் முடியவில்லை. யோபு 38 அதிகாரத்திலே கர்த்தர் யோபுவிடம், உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று பல கேள்விகளை கேட்டார். யோபு 38 அதிகாரத்திலிருந்து யோபு 42 அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் யோபுவிடம் பல கேள்விகளை கேட்டார். நாமும் யோபு 38 அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரம் வரையும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லி பார்ப்போம். நமக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறதையும் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதையும் நிச்சயமாக நாம் உணர முடியும். மிகவும் சோர்ந்து போன நேரங்களிலே யோபு 38 அதிகாரம் முதல் 42 அதிகாரம் வரை வாசித்து பார்ப்போம். அப்பொழுது நம் துக்கத்திலிருந்து நம்மை கை தூக்கி எடுக்கும் தேவ பிரசன்னத்தை நாம் நிச்சயமாக உணர்வோம். யோபுவிடம் ஆண்டவர் கேட்ட கேள்விகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? இது போல பல கேள்விகளை ஆண்டவர் யோபுவிடம் கேட்டார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்றார். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்காக ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்தார். தாவீது ராஜா, எனக்காக பரிதபிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று கூறினார். யோபுவுக்கு பரிதபிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாலும் அவர்களால் யோபுவை தேற்ற முடியவில்லை. ஆனால் நமக்கோ, நமக்காக பரிதபிக்கவும் நம்மை தேற்றவும் வல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிடையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். இதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். இயேசு நமக்காக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஒரு பாவமும் இல்லாதவராயிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் இயேசுவினிடத்திலே வருவோம். நம் இயேசு நமக்காக பரிதபிக்கிறவர். நம்மை தாயை போல தேற்றுகின்ற, தகப்பனை போல தேற்றுகின்ற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்மை தேற்றி நம் சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவார். நமக்காக பரிதபிக்க, நம்மை தேற்ற, நம்முடனே கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இயேசு நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையை நாம் விசுவாசத்துடன் அறிக்கை செய்வோம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவனாக, எங்களை தேற்றுகிற ஒரு தேவனாக நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய துக்கத்திலிருந்து எங்களை கை தூக்கி விடுகிற தேவனாக நீங்க எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபுவை போல நாங்களும் அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.